So if you take Indian history, the Indian history was divided into four different phases: ancient India, medieval India, modern India, and also this post-independence consolidation. Independence. இப்போ for UPSC, the very first basic thing what you need to understand is what are all the different phases of history. இப்போ வரலாறு ஹிஸ்டரி அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஹிஸ்டரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் வித் ஜியோகிராபிக்கல் டைம் எக்ஸ்டென்ட். ஹிஸ்டரினாலே ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் வித் ஜியோகிராபிக்கல் டைம் எக்ஸ்டென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹிஸ்டரியில நம்ம பழமை பாஸ்ட் பத்தியும் படிச்சுட்டு கொஞ்சம் ஜியோகிராபிக்கல் டைம் எக்ஸ்டென்ட் அப்படின்னா என்னன்னா குரோனாலஜி பத்தியும் படிப்போம். ஹிஸ்டரினாலே பாஸ்டும் குரோனாலஜியும் தான். அந்த பாஸ்ட் குரோனாலஜி அப்படின்றத நம்ம ஜியோகிராபிக்கல் டைம் எக்ஸ்டென்ட்னு சொல்றோம். இதுதான் ஹிஸ்டரிக்கான டெஃபினேஷனே ஆக்சுவலா. ஹிஸ்டரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் வித் ஜியோகிராபிக்கல் டைம் எக்ஸ்டென்ட். அப்ப ஜியோகிராபிக்கல் டைம் எக்ஸ்டென்ட் குரோனாலஜின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்தையும் இப்போ ஏன்ஷியன்ட் இந்தியானா அது என்ன டைம் பீரியட், மெடிவல் இந்தியானா என்ன டைம் பீரியட், மாடர்னா என்ன டைம் பீரியட், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்னா என்ன டைம் பீரியட் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இது ரொம்ப ரொம்ப ஹிஸ்டரியில முக்கியம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா ஹிஸ்டரி அப்படின்ற வார்த்தையே உங்களுக்கு தெரியுமா? ஹூ இஸ் கால்டு த ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி? எனி ஐடியா? வினோத் சொல்லுங்க பார்க்கலாம். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி? தெரியும். தெரியல. கீர்த்தனா உங்களுக்கு? ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரின்னு ஒரு கிரீக் பிலாசபரை சொல்றாங்க. அவருடைய பேரு ஹெரோடாட்டஸ். அவர் பேர் என்ன? ஹெரோடாட்டஸ். HERO, ஹீரோடாட்டஸ். ஸோ ஹெரோடாட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹெரோடாட்டஸ் என்ன சொல்றாரு ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்னு? ஹெரோடாட்டஸ் நம்ம கேட்கும்போது ஹெரோடாட்டஸ் சொல்றாரு ஹிஸ்டரி அப்படின்றது ஹிஸ்டோரியா அப்படின்ற வார்த்தையில இருந்து வருது. ஹிஸ்டோரியானா என்கொயரி. அப்போ என்கொயரினா தமிழ்ல என்ன? விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஹிஸ்டரியில் நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? விசாரணை பண்ணி தெரிஞ்சுப்போம். விசாரணை பண்ணி தான் தெரிஞ்சுப்போம். அப்போ ஓகே. ஹிஸ்டரி அப்படின்னாலே என்கொயரி பண்ணு, விசாரி. ஹிஸ்டரி அப்படின்னாலே பாஸ்ட் பத்தி படி. ஹிஸ்டரினாலே குரோனாலஜி பத்தி படி. இதுதான் சிம்பிளான மீனிங். ஓகே. அப்போ நம்மளுடைய இந்தியன் ஹிஸ்டரி பத்தி படிக்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டமும் என்னன்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியன் ஹிஸ்டரியை நம்ம நாலா பிரிக்கிறோம் இல்லையா? இப்போ ஏன்ஷியன்ட் இந்தியாவை எடுத்துக்கோங்க. ஏன்ஷியன்ட் இந்தியாவோட டைம் பீரியட் என்ன? வாட் இஸ் த டைம் பீரியட் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா? if you know the ancient India's time period, இதோடைய டைம் பீரியட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 million. ஓகே, 2 million BCE to 7th century common era. 2 million, ஒரு மில்லியன்றது 10 லட்சம். 2 millionனா 20 லட்சம், 20 lakhs. 2 million years before to 7th century. மீடிவல் இந்தியா அப்படின்றது என்ன அப்படின்னா ஃப்ரம் 7th century to 17th century common era. இது மீடிவல். 7th to 17th is medieval. மாடர்ன் அப்படின்றது ஃப்ரம் 18th century to 1947. இது மாடர்ன். மாடர்ன்றது 18th century to 1947. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது ஃப்ரம் 1947 till present. ஹிஸ்டரியில இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 4 ஃபேஸஸுமே முக்கியம்: ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். இதுல நம்ம ஏன்ஷியன்டோடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி ஆரம்பிக்க போறோம். அது ஏன் சார் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரின்னு மென்ஷன் பண்றீங்க? இதே ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல்ல ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்னு உங்க ஹிஸ்டரியில உங்களோட யூபிஎஸ்சியில சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர். ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்னா என்னென்ன? எக்ஸ்க்ளூட் தி பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி, அதாவது அரசியல் சார்ந்த வரலாற்றை படிப்பதை தவிர்த்து நீங்கள் கலை கலாச்சாரம் அப்படின்றத பத்தி படிக்கிறது. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் பாருங்க. கல்ச்சர் அப்படின்றதுல நம்மளுடைய கஸ்டம்ஸை பத்தி படிப்போம், நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டத்தை பத்தி படிப்போம், நம்மளுடைய பிஹேவியர்ஸை பத்தி படிப்போம், நார்ம்ஸை பத்தி படிப்போம், சமூகத்துல இருக்கக்கூடிய வேல்யூ சிஸ்டம்லாம் என்னன்றத படிப்போம். பாயிண்ட் புரியுதா? ஸோ கல்ச்சர், கஸ்டம், பிலீஃப், பிஹேவியர்ஸ், நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸ், இதெல்லாம் பத்தி படிச்சா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் ஆக்சுவலா. அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே, பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி இப்போ எங்க இருந்து சார் நான் ஆரம்பிக்கிறது? இப்போ ஹிஸ்டரி ஏன்ஷியன்ட் இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி டாபிக் அப்படின்றது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இப்போ பாருங்க,
இப்போ ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் டாபிக்கை நம்ம ப்ரீ ஹிஸ்டரின்னு தான் படிப்போம். ஃபர்ஸ்ட் டாபிக் ப்ரீ ஹிஸ்டரி. இந்த ப்ரீ ஹிஸ்டரி அப்படின்றது ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் டாபிக் இது. ம். செகண்ட் டாபிக் இந்தஸ் வேலி சிவிலைசேஷன், இதுவும் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் டாபிக். தேர்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஆரியன்ஸ், முக்கியமா ஆரியன்ஸ் அண்ட் வேதிக் கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் டாபிக். அதுக்கப்புறம் புத்திசம், ஓகே, புத்திசம் அண்ட் ஜெயினிசம், இதுவும் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் டாபிக். ஓகே. அப்போ பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி, ஏன்ஷியன்ட் இந்தியாவில் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி, அரசியல் வரலாறு எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 600 பிசில இருந்து ஆரம்பிக்குது. அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி 600 பிசி. இதுதான் இந்தியாவில் த ரைஸ் ஆஃப் த ரைஸ் ஆஃப் 16 மகாஜனபதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 16 மகாஜனபதாஸ், ரைஸ் ஆஃப் 16 மகாஜனபதாஸ். இதுதான் வந்து பார்க்கும் பொழுது இல்ல பண்ணுங்க, இந்த ரைஸ் ஆஃப் 16 மகாஜனபதாஸ் இதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இங்கதான் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஏன்ஷியன்ட் இந்தியாவில் அரசியல் வரலாறு அப்படின்றது எங்க ஸ்டார்ட் ஆகுது? 600 பிசில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? 600 பிசில இருந்து. 600 பிசினா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 600 வருஷம். இந்த பாருங்க, அந்த காலகட்டத்துல நீங்க ஸ்கூல் டேஸ் எல்லாம் நீங்க படிக்கும் போது நீங்க சிம்பிளா 2 வார்த்தை யூஸ் பண்ணிருப்பீங்க, ஏடி, இன்னொன்னு பிசி. இந்த ஏடி அப்படின்றது பிசினா என்ன உங்களுக்கே தெரியும். பிசி அப்படின்னா பிஃபோர் கிரைஸ்ட், இதுதான் பிசி. ஏடி அப்படின்றது அன்னோ டாமினி. அன்னோ டாமினி, ஏடி அப்படின்றது என்ன? இட் வாஸ் கால்ட் அன்னோ டாமினி. ஏடி அப்படின்றது அன்னோ டாமினி. ம். ஸோ பிஃபோர் கிரைஸ்ட் அண்ட் ஆல்சோ அன்னோ டாமினி. கிறிஸ்து இந்த இந்த பிஃபோர் கிரைஸ்ட்னா ஜீசஸ் கிரைஸ்டோடைய, ஜீசஸ் இருக்காருல்ல அவருடைய பர்த். ஜீசஸ் கிரைஸ்டோடைய பர்த்துக்கு முன்னாடி நீங்க என்ன படிச்சாலும் அதை பிசின்னு முன்னாடி சொல்லுவாங்க. இப்போ அதை பிஃபோர் காமன் எரா அப்படின்னு சொல்றாங்க. பிசியை இப்போ பிஃபோர் காமன் எரான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏடி அப்படின்றத அன்னடாமினி, இத இன்னைக்கு காமன் எரா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிஃபோர் காமன் எரா அண்ட் ஆல்சோ காமன் எரா. பாயிண்ட் புரியுதா? இந்த ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் புரியுது ஆக்சுவலா உங்களுக்கு? இந்த ரைஸ் ஆஃப் 16 மகாஜனபதாஸ்ன்றது தான் ஆக்சுவலா பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாவே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம ஏன் இதை இப்போ 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 என்ன நான் ஏன் இந்த உங்களுக்கு இந்த சொன்னேன்னா, இப்போ ஏன் நான் பிசிஇ சிஇ அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணேன்னா, நம்ம இந்தியன் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே பிரிட்டிஷ் காலகட்டத்தில இருந்து தான் எழுதுனாங்க. 19வது நூற்றாண்டுல தான் பிரிட்டிஷ் அவங்களுடைய காலகட்டத்துல தான் இந்தியன் ஹிஸ்டரியை எழுத ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்களுடைய காலகட்டத்துல இந்தியன் ஹிஸ்டரியை எழுத ஆரம்பிக்கும் போது அவங்க ஜீசஸ் கிரைஸ்டோடைய இயரை தான் ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டாங்க. பட் பின்னாடி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சரி ஓகே நம்ம வந்து ஒரு காமனான ஒரு இயரை வச்சுப்போம் அப்படின்றதுக்காக தான் ஜீசஸ் கிரைஸ்ட் லைஃபே வச்சாலும் அதை பிசி ஏடின்னு சொல்லாம பிஃபோர் காமன் எரா. இந்த பிஃபோர் காமன் எரானா கிறிஸ்துக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட் எல்லாம் பத்தி படிக்கிறது. அப்படி படிக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும், இயர்ஸை ரிவர்ஸ் குரோனாலஜில தான் சொல்லணும். இயர்ஸ் என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் குரோனாலஜி. இயர்ஸை ரிவர்ஸ் குரோனாலஜில தான் சொல்லணும். ரிவர்ஸ் குரோனாலஜினா என்னன்னா, இப்போ அலெக்சாண்டர் இந்தியாவை 326ல அட்டாக் பண்ண வந்தாரு அப்படின்னா அடுத்த வருஷம் 327 சொல்லக்கூடாது,
325, 324, 323, 322, 321, இப்படிதான் ரிவர்ஸ்ல தான் வரணும். அதான் ரிவர்ஸ் குரோனாலஜி. அதுக்கப்புறம் இந்த ரீஜனை பத்தி படிக்கும் பொழுது குரோனாலஜி அப்படின்னு பத்தி சொல்லணும். யா, இதை படிக்கும் பொழுது குரோனாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பத்தி படிக்கணும். ஓகே, ஸோ குரோனாலஜி அண்ட் ஆல்சோ ரிவர்ஸ் குரோனாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். பாயிண்ட் புரியுதா? அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ நான் 600 பிசின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன்னா, இந்த 600 பிசி அப்படின்றது என்னன்னா, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 600 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால என்ன நடந்தது, இதுதான் விஷயம். ஸோ இந்தியாவை பத்தி படிக்கும்போது எப்பயுமே மேப் போட்டு படிக்கிறது, இந்தியன் ஹிஸ்டரியும் இந்தியன் ஜியாகிரபியும், ஓகேவா, மேப் வச்சு படிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். இந்தியன் ஹிஸ்டரியை படிக்கும்போது, இந்தியன் ஜியாகிரபியை படிக்கும்பொழுது மேப்ஸ்ன்றது இட்ஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இந்தியன் ஹிஸ்டரி ஆக்சுவலி. அப்போ இந்த மேப்ஸ் வச்சு படிக்கிறதுன்றது என்ன சார் அப்படின்னா, 600 பிசி கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் என்ன நடந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தை தான், அதாவது இந்த டைம் பீரியடை, இந்த டைம் பீரியடே போஸ்ட் வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். போஸ்ட் வேதிக் பீரியட்னா என்ன அப்படின்னா, ஆரியர்கள் காலம் முடிஞ்சு போச்சு. நான் சொன்னேன் இல்லையா, இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே, நான் நேற்று பாருங்க, இதை சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹிஸ்டரி, செகண்ட் ஐவிசி, தேர்ட் ஆரியன்ஸ் அண்ட் வேதிக் கல்ச்சர். இந்த ஆரியன்ஸோடைய டைம் டைம் பீரியட் என்ன அப்படின்னா 1500 இருந்து 600 பிசி. அப்போ இந்த ஆரியன்ஸ் பீரியடை ரெண்டா பிரிப்பாங்க. ஆரியன்ஸ் பீரியடே இயர்லி வேதிக் பீரியட்னு படிப்பாங்க, லேட்டர் வேதிக் பீரியட்னு சொல்லுவாங்க. இது தனியா, இது அப்புறமா நான் நடத்துறேன் உங்களுக்கு. இந்த டாபிக்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ல உங்களுக்கு நான் வீடியோஸோ இல்லைன்னா நடத்துவேன், அது தனி கதை. பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி தான் இன்னைக்கு நான் ஆரம்பிச்சிருக்கேன். சரியா? அப்போ இந்த ஆரியர்கள் காலத்துக்கு அப்புறமா வந்தது போஸ்ட் வேதிக் பீரியட்ன்றான். போஸ்ட் வேதிக்னா ஆரியர்களுக்கு அப்புறமா வந்தது. அப்போ ஆரியர்களுக்கு அப்புறமா இந்த போஸ்ட் வேதிக் பீரியட்ல என்ன நடந்தது, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல தான் தெர் வாஸ் அ ப்ரொஃபவுண்ட் சேஞ்சஸ் இன் தி பொலிட்டிக்கல், சோஷியோ எக்கனாமிக், கல்ச்சரல் லைஃப் அப்படின்றாங்க. ஓகே, ப்ரொஃபவுண்ட் இம்பாக்ட். தெர் வாஸ் அ ப்ரொஃபவுண்ட் இம்பாக்ட் இன் தி பொலிட்டிக்கல், சோஷியல், கல்ச்சரல் அண்ட் ஆல்சோ எக்கனாமிக் அப்படின்னு சொல்றாங்க. தெர் வாஸ் அ ப்ரொஃபவுண்ட் இம்பாக்ட் அப்படின்னா என்னன்னா, அரசியல், கலாச்சாரம், மதம், பொருளாதாரத்தை சார்ந்த எல்லா விஷயத்திலுமே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தது அப்படின்னு சொல்றான் இந்த காலகட்டத்தை, 600 பிசி. அப்ப என்ன மாற்றம் நடந்தது சார்? எப்படி என்ன மாற்றம் பாருங்க. அரசியல்ன்ற வார்த்தையை இங்கதான் நான் யூஸ் பண்றேன். இதுக்கு முன்னாடி, இப்போ இந்த காலகட்டத்துக்கு முன்னாடிலாம் அரசியல் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஹிஸ்டரியில. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவில், நார்த் இந்தியாவில், அதாவது நர்மதா ரிவருடைய நார்த்ல 16 பொலிட்டிக்கல் ஸ்டேட்ஸ் அப்படின்றது வர ஆரம்பிச்சது. எத்தனை பொலிட்டிக்கல் ஸ்டேட்ஸ்? ஆல்மோஸ்ட் தெர் ஆர் 16 பொலிட்டிக்கல் ஸ்டேட்ஸ். 16 பொலிட்டிக்கல் ஸ்டேட்ஸ். இதுதான் நம்ம 16 மகா ஜனபதாஸ் அப்படின்னு சொல்லுவோம். 16 மகா ஜனபதாஸ். இந்த 16 மகா ஜனபதா பாருங்க, மகானா பெரிய, பிக், ஜனபதா, ஜனானா பீப்புள், பதா அப்படின்னா டெரிட்டரி. அப்பனா பிக் பீப்புள் டெரிட்டரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ராஜ்யங்கள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். ராஜ்யங்கள். இந்தியாவில் நர்மதா நதி, அதாவது நார்த் இந்தியாவில், சவுத் இந்தியாவில் சேர சோழ பாண்டியர்கள் இருக்கிறாங்க. சவுத் இந்தியாவில் சேர, சோழ, பாண்டிய, சாதவாகனாலாம் இருக்காங்க. இது தனி கதை. பட் நார்த் இந்தியாவில் என்னன்னா, நார்த் இந்தியாவில் கிட்டத்தட்ட நிறைய குட்டி குட்டி ராஜ்யங்கள்லாம் வந்துருச்சான். இந்த குட்டி குட்டி ராஜ்யங்களை தான் இந்த பாருங்க, இந்தியா வாஸ், இப்போ உங்களுக்கு தெரியணும், யூபிஎஸ்சியில கேட்பான், டூரிங் 600 பிசி இந்தியா வாஸ் பொலிட்டிக்கலி யுனைடெட். இப்போ நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிலாம் கொடுக்க மாட்டான் யூபிஎஸ்சி. எப்படி கேட்பான்? டூரிங் 600 in the context of ancient Indian history, statement 1, India was united, it was under a single authority during 600 BCE. கிடையாது. India was centralized. கிடையாது. India was under one bureaucratic capacity. கிடையாது. அப்ப ஆன்சர் என்ன? India was divided. India was divided means what? India was fragmented. இந்தியாவில் நார்த் இந்தியாவில் 14 ராஜ்யமும், சவுத் இந்தியாவில் சேர சோழ பாண்டியன் இருக்கான். அப்போ இந்தியா யுனைடடா கிடையாது, பிராக்மெண்டடா இருந்தது, டிவைடடா இருந்தது. எப்பயுமே யூபிஎஸ்சியில ஒரு டைம் பத்தி படிக்கும் பொழுது, யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல நீங்க இருந்தீங்கனாலே யூ ஷுட் ஹாவ் த அப்ளிகேஷன் பார்ட் ஆஃப் நாலேஜ். அதாவது படிச்சதை அப்ளை பண்ணணும்.
ஓகே, படிச்சோம். சார் சொன்னாரு 16 மகாஜனபதாஸ்னு. அப்போ 16 மெம்பர்ஸ் இருக்கானே, சிங்கிள் அத்தாரிட்டி கிடையாது, கரெக்ட் தானே? ஒன்னு நான் சொன்னா இல்லவே இல்லையே. அப்போ எந்த மாதிரியான இதுதான் கிரிட்டிக்கல் மைண்ட் செட்னு பேரு. கிரிட்டிக்கல் மைண்ட் செட்னா யோசிக்கணும். பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? நம்ம சொல்ற ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைக்கிறது வரலாறு கிடையாது, வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு, அதைத்தான் நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. அப்போ நாம சொல்றது என்னன்னா, டூரிங் 600 பிசிஇ போஸ்ட் வேதிக் பீரியட்ல இந்தியாவுல 16 ராஜ்யங்கள் வந்ததுன்றான். ம்? இந்த 16 ராஜ்யங்களும் ஒவ்வொரு ராஜ்யமும் ஒவ்வொரு இடத்துல ஃபேமஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காந்தாரா. இந்த காந்தாரா அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய நார்த் வெஸ்ட் ரீஜன். ம் கந்தஹார் இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, காந்தாரான்றதுதான் இன்னைக்கு கந்தஹாரா மாறி போச்சு. ம் எங்க இருக்கு? ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. இந்த காந்தாரான்ற வார்த்தையே மகாபாரதத்துல வர காந்தாரியோடைய பேர்ல வருது. காந்தாரா ராஜ்யம் அது. காந்தாரி பிறந்த ஊர் தான் காந்தாரா. சொல்ல போனா சகுனியோடைய ஊர் அது, கரெக்ட் தானே? ஓகே, ஆப்கானிஸ்தான்ல அதனாலதான் சகுனி மாதிரியே அதெல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கும். சோ அவங்களுடைய தலைநகர் என்னன்னா தக்ஷசீலம். காந்தாராவுடைய தலைநகரம் என்ன? தக்ஷசீலம், தக்ஷீலா. தக்சீலால என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க பார்க்கலாம். தக்சீலா, TAXILA, தக்சீலா. ம் தமிழ்ல தக்ஷசீலம்னு சொல்லுவோம். ஏன் தக்ஷசீலா ஃபேமஸ் சொல்லுங்க பார்க்கலாம். காந்தாரான்றது ராஜ்யம், கிங்டம் காந்தாரா. அதோடைய கேபிட்டல் என்ன அப்படின்னா தக்ஷசீலம். யாருன்னா சொல்லுங்க, தக்ஷசீலம் ஏன் ஃபேமஸ்? கமான் சொல்லுங்க பார்க்கலாம். புத்திசம் சார். வெரி குட். தென் புத்திசமும் வர்றதுக்கு முன்னாடி தக்ஷசீலம் இருக்கே. புத்திசமும் வர்றதுக்கு முன்னாடி தக்ஷசீலம் இருக்கு. ஏன் ஃபேமஸ் அப்போ? சொல்லுங்க. வேதாஸ் தக்ஷசீலா ஃபேமஸ் ஃபார் இட்ஸ், சொல்ல போனா அது ஒரு யூனிவர்சிட்டி. அது இந்தியாஸ் ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி அதான். அங்க புத்திசம் மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடியே பல கலைகள் அங்க சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. ம் ஓகே சார். இந்தியாஸ் ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி அங்கதான் இருக்கு, இருந்தது, இப்ப இல்ல. அஹ், அப்போ இந்த தக்ஷசீலம் அப்படின்றதுலதான் முக்கியமா சாணக்கியான் இருந்தார்ல. சாணக்கியா ஆர் கௌட்டில்யா. சாணக்கியா எழுதின புக்கு பேரு தான் அர்த்த சாஸ்திரம்னு பேரு, அர்த்த சாஸ்திரம். இந்த சாணக்கியா தன்னுடைய அர்த்த சாஸ்திரம், சாணக்கியா அவர் படிச்சு அவர் அங்கேயேதான் டீச்சரா இருந்தார், படிச்சதும் அங்கதான். அண்ட் அவர் அங்கதான் ப்ரொஃபஸராகவும் இருந்தார். ஓகே, சோ மிகப்பெரிய இந்தியாவுடைய ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டினா நிறைய பேர் நலந்தா பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. நோ, தக்ஷசீலா பல்கலைக்கழகம். நலந்தா பல்கலைக்கழகம் வர்றதுக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே, நலந்தா பல்கலைக்கழகம் வந்தது 5வது நூற்றாண்டு, 5th செஞ்சுரி காமன் ஏரா, குப்தா பீரியட். ஆனா தக்ஷசீலா அதுக்கும் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அப்ப இந்தியாஸ் ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டின்றது தக்ஷசீலா பல்கலைக்கழகம். அதனாலதான் தக்ஷசீலா அது ஒரு கேபிட்டல். காந்தாரா ராஜ்யத்தோடைய கேபிட்டல் என்னன்னா தக்ஷசீலம். ஓகே, அப்போ இப்படிதான் நீங்க படிக்கிறீங்க. எப்படி படிப்பீங்கன்னா, 16 மகாஜனாஸ் பேரை எழுதி வச்சுக்கணும். இது ப்ரிலிம்ஸுக்கு இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காந்தாரா, காந்தாரா. செகண்ட் ஒன் இஸ் அங்கா. தேர்ட் ஒன் இஸ் மகதம். காந்தாரா அங்க மகத காசி வஜ்ஜி மல்லா செடின்னு. காந்தாரா அங்க மகதா காசி வஜ்ஜி, ஓகே, மல்லா, மல்லா, ஓகே, செடி, செடி, வாத்ஸ்ய, ஓகே, வாத்ஸ்ய, குரு, கோஷலா. 11th one is மத்ஸ்ய. 12th one is சூரசேனா, சூரசேனா. 13th is பஞ்சாலம். 14th is அஷ்மகா. 15th is அவந்தி. 16th is கம்புஜா. ஆக்சுவலா இதுல எல்லாமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம யூபிஎஸ்சில எதை கேட்டுருவோம்னா காந்தாரா கேட்பான். காந்தாராவுடைய தலைநகர் தக்ஷசீலா. அங்கா, அங்கான்றது தலைநகர் சம்பா. இந்த பாருங்க,
நீங்க அங்க தேசத்து அரசன்னு படிச்சிருப்பீங்க. யார் அவரு? அங்க தேசத்து அரசன் யார்? கர்ணன். அங்க தேசத்து அரசன் யார்? சகுனிங்க, சாரி, கர்ணன். மகாபாரதத்துல வரும் இல்லையா, அங்க தேசத்து அரசன் கர்ணன். அங்க தேசம் அப்படின்றது என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சம்பா. சம்பான்றது ஒண்ணும் கிடையாது, சம்பா தான் சம்பாரன். சம்பாரன்றது தான் பீகார்ல இருக்கு. ஓகேவா? சம்பா எங்க இருக்கு? சம்பா அப்படின்ற இடம் பீகார்ல இருக்கு. ஓகே. காந்தி இந்தியாவுல தன்னுடைய முதல் சத்தியாகிரகத்தை சம்பாரன்ல தான் ஆரம்பிச்சார். சம்பாரன். அடுத்து மகதா. மகதாவுக்கு ரெண்டு கேபிட்டல், ஒன்னு ராஜ்கிர், இன்னொன்னு பாட்டாலிபுத்ரா. ராஜ்கிர் அண்ட் பாட்டாலிபுத்ரா. ராஜ்கிர், பாட்டாலிபுத்ரா. ஓகே, ராஜ்கிர் அண்ட் பாட்டாலிபுத்ரா. காசி அப்படின்றது வாரணாசி. ஓகே, ஆர் பெனாரஸ். வஜ்ஜி வைஷாலி. ஓகே, இதெல்லாம் தேவையில்ல. மல்லா செடிலாம் தேவையில்ல. இதுல முக்கியமா குரு. குரு குருவுடைய கேபிட்டல் தான் அஸ்தினாபுரம். இதுதான் இந்திரபிரஸ்தம் அப்படின்னு சொல்றான். இந்திரபிரஸ்தா. இந்த குரு, இந்த பாருங்க, குரு அப்படின்றவங்க அவங்க ஒரு ராஜ்யம், அவங்களுடைய ட்ரைபல் நேம் ஆகுது. குரு போட்ட ஃபைட் தான் குருஷேத்ரா அப்படின்னு பேரு. குருஷேத்திரம்னு படிக்கிறீங்கல்ல நீங்க, இந்த குருஷேத்திரம்ன்றது ஒண்ணும் கிடையாது. குரு அப்படின்ற ட்ரைப் குரூப்ஸ், ஓகே, குரு ட்ரைப்ஸ் போட்ட ஃபைட் தான் என்னன்னா குருஷேத்ரா. பாயிண்ட் புரியுதா? அப்போ நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 2014லயும் 2015லயும் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல அவன் சிம்பிளா ஒரு கொஸ்டினை கேட்கறான். சிம்பிளா கேட்கறான். சிம்பிளா எப்படி கேட்கறான்னா, இந்த 4 இடத்த, இந்த 16 மகாஜனபதாஸை கொடுத்துட்டு 16 மகாஜனபதாஸை கொடுத்துட்டு இதுல யார் யாரெல்லாம், இதுல எந்தெந்த இடத்துலலாம் புத்தா அசோசியேட்டட், எந்தெந்த இடத்துலலாம் மகாவீரர் அசோசியேட்டட் அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்டு வச்சிருக்கான். வாட் ஆர் ஆல் த பிளேசஸ் தட் புத்தா காட் அசோசியேட்டட், வாட் ஆர் ஆல் த பிளேசஸ் தட் மகாவீர் காட் அசோசியேட்டட். என்ன அடுத்த காமெடினா, ஒரு வருஷம் சிடிஎஸ் எக்ஸாமினேஷன்ல எப்படி கேட்டு வச்சிருக்கான், கன்சிடர் த ஃபாலோயிங் பிளேசஸ் ஆஃப் மகாஜனபதாஸ், மென்ஷன் இன் விச் ஆஃப் த மகாஜனபதாஸ் லார்டு கிருஷ்ணா வாஸ் அசோசியேட்டட் அப்படின்னு கேட்டான். நமக்கு ஷாக்கிங்கா இருக்கு, என்னடா அது, கிருஷ்ணா எல்லாருமே என்ன பண்ணாங்க, கிருஷ்ணான்னு உடனே துவாரகா, கிருஷ்ணா துவாரகை தானே ஆண்டாரு, குஜராத். அப்போ இதுல எந்த மகாஜனபதாஸ்ல வெஸ்ட்ல இருக்கோ, இப்போ இந்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மல்லா செடிலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்லாலாம் வெஸ்ட்ல தான், வெஸ்ட் இந்தியா. வத்சியா, மல்லா, இதெல்லாம் வெஸ்ட் இந்தியா. அப்போ இந்த மாதிரி வெஸ்ட் இந்தியாவில போட்டாங்க. வெஸ்ட் இந்தியானா இன்னைக்கு இருக்கிற குஜராத், ராஜஸ்தான் போட்டாங்க. பட் ஆன்சர் என்ன அப்படின்னா சூரசேனா. சூரசேனாவுடைய தலைநகரம் தான் மதுரா. கிருஷ்ணர் பிறந்தது மதுரா. மதுரான்றது உத்தரப்பிரதேஷ். கிருஷ்ணர் வாழ்ந்தது, அவர் ராஜாவா இருந்தது தான் துவாரகா. இப்போ புரியுதா கொஸ்டின் எப்படி கேட்பான்னு? இப்ப ராமருடைய, இப்ப உங்ககிட்ட ராமர், கிருஷ்ணரை கேட்டவன் ராமரை கேட்க மாட்டானா? அப்ப ராமர் பிறந்த இடம் என்ன? கோசலை. கோசலையின் மைந்தன் தான் ஸ்ரீராமன் இல்லையா? அப்ப கோசலாவுடைய தலைநகர் தான் அயோத்தியா. மத்ஸ்யா. மத்ஸ்யான்றது சென்ட்ரல் இந்தியா, அது தனி கதை. சூரசேனா பாஞ்சாலம். பாஞ்சாலி பிறந்த ஊர் பாஞ்சாலா. இது நார்த்தன் உத்தரப்பிரதேஷ். ஓகே, நார்த்தன் உத்தரப்பிரதேஷ். பாஞ்சாலம், பாஞ்சாலி பிறந்த ஊர் பாஞ்சாலா. ஓகே, அஷ்மகாலாம் கேட்க மாட்டாங்க. பட் இந்த அவந்தி அப்படின்ற ராஜ்யம் ரொம்ப முக்கியம். இந்த அவந்தின்ற ராஜ்யம் தான் பின்னாடி இன்னைக்கு உஜ்ஜைன் என்று அழைக்கப்படுகிறது. உஜ்ஜைன், மத்திய பிரதேஷ். அப்போ உங்ககிட்ட 2014ல 15ல கேட்ட கொஸ்டின் தொடர்ந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறான், விச் ஆர் ஆல் த பிளேசஸ் புத்தா வாஸ் அசோசியேட்டட், விச் ஆர் ஆல் த பிளேசஸ் மகாவீர் வாஸ் அசோசியேட்டட். அப்போ இந்த மகாஜனபதாஸை படிக்கும் பொழுது, புத்திசத்தையும் ஜெயினிசத்தையும் பத்தி படிக்கும் பொழுது நீங்க எப்படி படிக்கணும்? கோரிலேட் பண்ணி படிக்கணும். வாட் இஸ் கோரிலேஷன்? ரெண்டுத்தையும் இணைச்சு படிக்கணும். ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, யூ ஹாவ் டு கனெக்ட் தி டாட்ஸ். ஓகேவா?
மணிரத்னம் படம் மாதிரி தான் ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கும், அதோடைய வரலாறு எங்கேயோ போகும். ஆக்சுவலா ராமாயணம் நீங்க இந்தியாவுல இதிகாசங்கள், இந்திய இதிகாசங்கள், ராமாயணம் மகாபாரதம் எடுத்தீங்கன்னா அப்படிதான் ஒரு ஈவெண்ட் பேசிட்டே இருப்பாங்க, அதோடைய ஸ்டோரி பின்னாடி போகும், அங்க இருந்து பாயிண்ட் இங்க எடுப்பான். அந்த மாதிரிதான் ஹிஸ்டரியை படிக்கும் பொழுது எப்பயுமே ஏன் நிறைய பேருக்கு ஹிஸ்டரி ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை அதை உணர்ந்தே படிக்க மாட்டான், அப்படியே மனப்பாடம் பண்ணணும்னு மனப்பாடம் பண்ணுவான். மனப்பாடமே பண்ணக்கூடாது, மனப்பாடம் பண்ணணும் தான், ஆனா புரிஞ்சுக்கணும். History is the analytical subject, logical subject. It demands, yeah, facts are so important. At the same time, it is not memorizing only fact alone. You have to understand the concept and you have to proceed forward. பாயிண்ட் புரியுதா? அந்த வித்தையை நீங்க இதை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்டரி வந்து ஒரு கஷ்டமாவே இருக்காது. ஏன்னா இப்ப நான் கொடுக்கறது, நான் நடத்தும் பொழுது பொதுவாவே எப்படி நடத்துவேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எந்த ஒரு கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகமா கேட்டிருக்கானோ அதை பேஸ் பண்ணி தான் நடத்துவேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாருங்க கதையை நான் திருப்பி எடுத்துட்டு போறேன். இந்த 16 மகாஜன பத்தாஸ்ன்றது இருந்திருக்காங்க 600 பிசியில. இந்த 16 மகாஜன பத்தாஸ், அதாவது இந்த ராஜ்யங்கள்லாம் முன்னாடி இருந்தாலும், ஓகே, அதாவது முன்னாடியே இருந்தாலும் என்ன, இந்த இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த முன்னாடியே 600 பிசிக்கு முன்னாடியே இருந்திருக்கு. ஆனால் 600 பிசியில அமாங் திஸ் 16 மகாஜன பத்தாஸ் நான் தான் ஒருத்தன் டான் அப்படின்னு வரான். இந்த 16 மகாஜன பத்தாஸ்ல ஒவ்வொருத்தரும் மாத்தி 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 மாத்தி, இப்போ அரசியல் அப்படின்னாலே என்ன, ஓகே, பொலிட்டிக்கல், அதாவது சொல்லுவாங்க பொலிட்டிக்கல் எக்ஸ்பான்ஷனிசம், பொலிட்டிக்கல் எக்ஸ்பான்ஷன் இல்லையா? ஸோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பான்ஷன் இதான் நம்ம மிலிட்ரி எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு படிக்கிறோம். மிலிட்ரி எக்ஸ்பான்ஷன், பொலிட்டிக்கல் எக்ஸ்பான்ஷன் ஆர் மிலிட்ரி எக்ஸ்பான்ஷன். இந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்பான்ஷன் ஆர் மிலிட்ரி எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது, ஓகேவா? ஒரு ராஜ்யம், இந்த ராஜ்யங்கள் மாறி 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 சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான், அதுதான் மிலிட்ரி எக்ஸ்பான்ஷன் ஆர் பொலிட்டிக்கல் எக்ஸ்பான்ஷன். அப்போ இந்த மிலிட்ரி ஆர் பொலிட்டிக்கல் எக்ஸ்பான்ஷன் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, மேட்ரிமோனியல் அலையன்சஸ். மேட்ரிமோனியல் அலையன்சஸ், இந்த ராஜ்யங்களுக்குள்ளார ஒண்ணு சண்டை நடக்கும். டெரிட்டரியை வந்து பார்க்கும் பொழுது டெரிட்டோரியல் ஃபைட்ஸ் அப்படின்றது நடக்கும். இந்த டெரிட்டோரியல் ஃபைட்ஸுக்கு அப்புறமா இல்ல சார் நான் சண்டை போட விரும்பல அப்படின்னா இன்னொரு பக்கம் மேட்ரிமோனியல் அலையன்சஸ், திருமண பங்கத்தை வச்சுப்பாங்க. அப்போ 600 பிசியில ஒரு விஷயம் நமக்கு தெரியுது, இந்த மாதிரி டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் மேட்ரிமோனியல் அலையன்சஸ் மூலயமா ஒரு ராஜ்யம் ஒரு மிகப்பெரிய ராஜ்யமா உருவாகுது. அந்த ராஜ்யத்தை தான் மகதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ராஜ்யம் பேர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் த ராஜ்யம்? மகதம், மகதா. இதான் உங்க ஹிஸ்டரி புக்ல இந்த ரைஸ் ஆஃப் மகதா அப்படின்னு கொடுக்குறான், மகதன் ரைஸ். லுக், மகதா அப்படின்றது இந்த இந்த ஆக்சுவலா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு மகதாவை கிங்டம் அப்படின்னு சொல்றான். மகத பேரரசு. ஒரு பேரரசுல நிறைய டைனஸ்டிஸ் அப்படின்றது இருக்கும். இப்போ டைனஸ்டினா என்ன சார்? டைனஸ்டினா ஃபேமிலி ரூல் அப்படின்னு இருக்கும். ஒரு பேரரசர் சில குடும்பங்கள் ஆண்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மகதா டைனஸ்டிய, மகதா கிங்டம் 3 டைனஸ்டி ஆண்டிருக்கு. ஒன்னு ஹரியங்கா டைனஸ்டி, ஹரியங்கா. இன்னும் ஒருத்தன் பேரு சிசுநாகா, சிசுநாகா. இத பாருங்க, நான் எழுதுற மாதிரி நீங்களும் எழுதணும், வேடிக்கை மட்டும் பார்த்தா வேலைக்கு ஆகாது. நான் எழுதுற காது கேட்கணும், கண்ணு பார்க்கணும், பிரெயின் ஒர்க் பண்ணணும், கை எழுதணும், இதுதான் ப்ரிப்பரேஷன். அப்போ ஹரியங்கா, சிசுநாகா, மூன்றாவது யாருன்னா நந்தா, நந்தா டைனஸ்டி. எல்லாரும் எழுதுறீங்கல்ல? அதுக்கப்புறமா நீங்க எழுதுன உங்க நோட்ஸை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி விடுங்க. யாரா இருந்தாலும் சரி, சரியா? நீங்க எழுதுற நோட்ஸை போட்டோ எடுத்துக்கு எனக்கு அனுப்பி விடணும். அந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு போட்டோ எடுத்துக்கு நீங்க நோட்ஸ் எனக்கு எழுதி அனுப்பி விடணும். ஏன்னா நான் எழுதி நடத்துறேன், இந்த பாருங்க நான் எப்படி எழுதி நடத்துறேனோ அதே குவாலிட்டியை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பேன், ஓகேவா? இல்ல சார் நான் வந்து கூலா இருக்கேன், நான் வந்து ரிலாக்ஸா கேட்டுக்கிறேன் அப்புறமா எழுதுறேன், அதெல்லாம் வேண்டாம். ஆமான்னு சார் சொல்றாங்க பாருங்க. அப்போ என்னென்னலாம் நான் கிளாஸ் முடிஞ்ச பிறகு போட்டோ எடுத்து சார் இதெல்லாம் நான் கவர் பண்ணுன்றதை என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. அப்போ இந்த மகத பேரரசு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மகதா டைனஸ்டில சொல்ல போனா ஹரியங்கா, சிசுநாகா, நந்தா அப்படின்னு 3 பேர் இருக்கும். இந்த மகத பேரரசு கொஸ்டின் எப்படி யூபிஎஸ்சில கேட்பானா, ட்விஸ்ட் பண்ணி கேட்பான். மகதாவுடைய ஃபவுண்டர் யாருன்னு கேட்பான். மகதாவுடைய ஃபவுண்டரை அவங்கள வந்து ஒரே நிமிஷம்,
மகதாவுடைய ஃபவுண்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மகதாவுடைய ஃபவுண்டரை பிருஹத்ரதா அப்படின்னு சொல்றாங்க. பிருஹத்ரதா பிருஹத்ரதான்னு ஒருத்தர் இருந்தானா. அதுக்கப்புறம் அவனுடைய பையன் பேரு ஜராசந்தன். இவன் தான் ஃபவுண்டரா, அதாவது இந்த மகத பேரரசு ஆரம்பிச்சவனா. ஆனா நம்ம என்ன யூபிஎஸ்சில எப்படி கேட்பாங்க, ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஹரியங்கா டைனஸ்டின்னு கேட்பான். மகத பேரரசு ஆரம்பிச்சவன் எவனோ, அதுக்கப்புறம் அவன் என்ன ஆச்சு, அவன் கதைலாம் என்ன ஆச்சுன்னு. இப்போ இந்த ஜராசந்தன் இருக்கான்ல, இவன் தான் கிருஷ்ணா ஜராசந்தா ஃபைட். கிருஷ்ணாவுடைய சமகாலத்தை சார்ந்தவன் தான் ஜராசந்தா. அப்ப பாருங்க, அந்த கதைலாம் புராண கதையா இருந்தாலும் ஹரியங்கா டைனஸ்டி நம்ம பிராக்டிகலா ஹிஸ்டரின்னு படிக்கும்போது ஹிஸ்டரி எப்பயுமே ஃபேக்ட்ஸை டிமாண்ட் பண்ணும். 600 பிசில யாருப்பா ஹரியங்கா டைனஸ்டி ஆரம்பிச்சவர்னா, ஹரியங்கா டைனஸ்டில ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் என்ன, ஓகே, ஒருத்தர் பேரு பிம்பிசாரா, செகண்ட் அஜாத சத்ரு, தேர்டு பேரு உதயன். ம் அப்போ பிம்பிசாரா, முதல்ல இவங்க 3 பேரையும் பார்த்துருவோம். இந்த மகத பேரரசு இந்தியாவுல 600 பிசில இருந்து 400 பிசி வரைக்கும் ஆண்டாங்க. ஒரு 200 வருஷம் ஆண்டாங்களா அவங்க. மகத பேரரசு இந்தியாவுல ஒரு 200 வருஷம் ஆண்டிருக்கிறதா சொல்றாங்க. 600, இதெல்லாம் அப்ராக்சிமேஷன் இயர்ஸ், இட் இஸ் நாட் எக்ஸாக்ட் இயர், அப்ராக்சிமேஷன் இயர். ஸோ 600ல இருந்து 400 பிசி வரைக்கும் அவங்க ஆண்டாங்க. சரியா? அதுல முதல் ராஜாவை பிம்பிசாரர் அப்படின்னு சொல்றாங்க. பிம்பிசாரர். பிம்பிசாரா. ஓகே, பிம்பிசாரா தான் மகதாவுடைய, சொல்லப்போனா ஹரியங்கா டைனஸ்டியோடைய ஃபவுண்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இவரும் மேட்ரிமோனியல் அலையன்சஸ் அண்ட் டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன் மூலயமா, நிறைய திருமண உறவுகள் மூலயமா நிறைய திருமணம் பண்ணியிருக்காரு. ஸோ திருமண உறவுகள் மூலயமா தன்னுடைய ராஜ்யத்தை வந்து பார்க்கும்போது அவர் தோற்றுவித்திருக்கிறார். இவருக்கு அப்புறமா வந்தவன் யாருன்னா இவருடைய பையன் அஜாத சத்ரு. இந்த அஜாத சத்ரு பத்தி நீங்க லேர்ன் பண்ணணும்னா, இந்திய வரலாறுல சொல்ல போனா ஏன்ஷியன்ட் இந்தியா அவர் த்ரூ அவுட் இந்தியன் ஹிஸ்டரியில நடந்த சண்டையில அஜாத சத்ருக்கு ஒரு மிக முக்கியமான ஆளு. அதனால அவரை பத்தி படிச்சாங்க. அஜாத சத்ரு ஹி நெவர் லாஸ்ட் இன் எனி பேட்டில்ஸ் இன் இந்தியா. நெவர் லாஸ்ட். அஜாத சத்ரு அப்படின்னா அந்த மீனிங்கே, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அஜாத சத்ரு இஸ் ஒன் ஹூ இஸ் எனிமி. ஒன் ஹூ இஸ் எனிமி டு எவ்ரி ஒன் அட் த டைம் ஆஃப் இட்ஸ் மதர்ஸ் ஓம். அம்மாவுடைய தொப்புள் கொடியில் இருக்கும்போது, அட் த டைம் ஆஃப் மதர்ஸ் ஓம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மாவுடைய தொப்புள் கொடியில் இருக்கும் பொழுதே எதிரி என்று அழைக்கப்பட்டான். அவன் பேரே அதான். அஜாத சத்ருனா மீனிங்கே, அஜாத சத்ருனா என்ன மீனிங்னு கேட்பாங்க. ஒன் ஹூ இஸ் எனிமி டு எவ்ரி ஒன் அட் த டைம் ஆஃப் இஸ் மதர்ஸ் ஹோம். அம்மாவுடைய தொப்புள் கொடியில அம்மா வயித்துல இருக்கும் பொழுதே, ஓகே, ஆப்போனண்டை எதிரியா தான் பார்த்திருக்கான். ம் அப்போ அஜாத சத்ரு ஹிஸ்டரியில அவன் எப்படி பார்க்கப்படுறான் அப்படின்னா, அஜாத சத்ருக்கே தனி வரலாறு இருக்கு. இந்த அஜாத சத்ரு 600 பிசில ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவா இருந்திருக்கான். he was so aggressiveன்றாங்க. he was so aggressive and arrogant also. he was aggressive and arrogant. ம் சொல்ல போனா he was அவனுடைய டாமினன்ட் மென்டாலிட்டி, நான் மட்டும்தான் இருக்கணும். he was a monarch. ஒரு மிகப்பெரிய ராஜா, நான் மட்டும்தான்ல, நான் நான் சொல்றதான் மத்தவன் கேட்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு ராஜா. இந்த அஜாத சத்ரு நீங்க ஆதி காலகட்டத்துல ஸ்டார்டிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, மகதாவுடைய மிகப்பெரிய, மகத தேசம் இருக்குல்ல, இந்த மகதாவுடைய மிகப்பெரிய இனிமையே யாரு அப்படின்னா அவனுடைய பக்கத்து நாடான வஜ்ஜி. இந்த வஜ்ஜிக்கும் மகதாவுக்கும் தான் எப்பயுமே சண்டை நடக்கும். ஆனா அப்படி சண்டை நடக்கும்போது when கம்பேர் டு வஜ்ஜி, இப்போ வஜ்ஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா, வஜ்ஜில வந்து வஜ்ஜியோடைய ராஜ்யம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒலிகார்ச்சின்னு சொல்றான். இந்த பாருங்க, மகதா மொனார்ச்சி, மோனோ ஆர்ச்சி, அதான் மொனார்ச்சி. மோனோ ஆர்ச்சி தான் மொனார்ச்சி. மோனோ ஆர்ச்சினா ஒற்றை தலைவன், சிங்கிள் பவர், சிங்கிள் அத்தாரிட்டி. இதுதான் மோனோ ஆர்ச்சி, இதுதான் மொனார்ச்சி. ஒலிகார்ச்சின்னா என்ன சார்? ஒலிகார்ச்சின்னா என்னன்னா, ஒருத்தை தலைவன் இருக்க மாட்டான், பல பேர் இருப்பான். இட்ஸ் கைண்ட் ஆஃப் கவர்னன்ஸ், கார்பரேட் கவர்னன்ஸ். பல ராஜா, பல கிங் இருப்பான்.
இந்த கிங்கே மல்டிபிள் கிங்ஸ், ஒருத்தன் கிடையாது, மல்டிபிள் கிங்ஸ். பாயிண்ட் புரியுதா? அப்ப அஜாத சத்ரு ஏன் வஜ்ஜிய தன்னுடைய எதிரியா நினைச்சிருக்கான்னா, வஜ்ஜி வந்து ரொம்ப அவ்வளோ சீக்கிரமா வஜ்ஜிய அவனால கேப்சர் பண்ணவே முடியல. அட் த சேம் டைம் வஜ்ஜிக்காரங்களாலையும், அதாவது வஜ்ஜி ராஜ்யமும் வந்து இந்த மகதாவை கேப்சர் பண்ணவே முடியல. ஏன் அப்படின்னா அஜாத சத்ரு ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட். பொதுவாகவே முன் வைப்பாங்க இந்தியன்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிடையாது, அப்படி கிடையாது. இந்திய ராஜாக்கள்லாம் பயங்கர ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். மெடிவல் இந்தியாவில் அந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க மறந்துடுறாங்க, அவங்களுக்குள்ளார அடிச்சுக்கிறாங்க. அதுதான் காரணமே ஒழிய இந்திய ராஜாக்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆக்சுவலா. ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, இந்த அஜாத சத்ரு என்ன பண்ணிருக்கான், இந்தியாவுல இவன் தான் முதல்ல ராஜ்கிர், அவனுடைய தலைநகரம் பேரு ராஜ்கிர். கிர்னா மலைன்னு அர்த்தம். கிர்னா மலை, கிரிவலம்னு சொல்றோம்ல. ராஜ்கிர்னா பெரிய மலை. அதாவது என்னன்னா, அவனுடைய ராஜ்யம் இருக்கு, அந்த ராஜ்யத்தை சுத்தி 5 மலை இருக்கு. இந்த 5 மலையும் என்ன பண்றான், அவன் ஃபோர்ட்டிஃபை பண்ணிட்டான் சுத்தி. இதான் அவனுடைய ட்விஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவனுடைய ராஜ்யம் பேர் என்ன? ராஜ்கிர் தான் அவனுடைய கேபிட்டல். ராஜ்கிர் வாஸ் தர் கேபிட்டல். இந்த ராஜ்கிர் பீகார்ல இருக்கு. இதான் அவனுடைய கேபிட்டல்னா, அங்க சுத்தி 5 மலை இருக்குல்ல, அந்த 5 மலையும் சேர்த்து, தனித்தனியா இருந்த மலையை சேர்த்து கோட்டை மாதிரி கட்டிட்டான். அப்படின்னு என்ன, ஃபோர்ட்டிஃபை பண்ணிட்டான். இதனால எதிரிகளால உள்ளார வரவே முடியல. சரிங்க சார், மலை மேல ஏறி எதிரி உள்ளார வந்துட்டான், என்ன பண்ணுவாரு? அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, அவருடைய ராஜ்யம் கங்கா நதி பக்கத்துல இருந்துச்சு. அப்ப என்ன பண்றாரு, கங்கா நதிய அப்படியே கால்வா மாதிரி வெட்டி அப்படியே தன்னுடைய ராஜ்யத்தை சுத்தி விட்டுறாரு. அப்ப கங்கா நதி அவருடைய ராஜ்யத்தை சுத்தி தான் இப்படி போகுது, கால்வா வெட்டிடுறாரு. மலை மீறி எதிரிகள் ஏறி வந்தாலும் நதி, அடுத்த தடை என்னன்னா நதி, தண்ணி. இந்த தண்ணிய எப்பயுமே ஜலதுர்கா அப்படின்னு சொல்றாங்க. ஜலதுர்கா, இத பாருங்க, துர்கா அப்படின்னாலே ஃபோர்ட் அப்படின்னு அர்த்தம். துர்கானா கோட்டைன்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல. துர்கா தேவி அப்படின்னா சாமி பேரு துர்கா தேவின்னு இருக்குல்ல, துர்கா தேவி அப்படின்னா என்ன அர்த்தம், கோட்டை மாதிரி இருந்து உங்களை பாதுகாக்கிறான்னு அர்த்தம். இப்போ முருகரை கூட பாலசேனாதிபதி, பாலசுப்ரமணியா. பாலசுப்ரமணியானா 2 மீனிங் இருக்கு. ஒண்ணு குழந்தைன்னு அர்த்தம், இன்னொரு பாலசுப்ரமணியா அப்படின்ற மீனிங் என்னன்னா, பாலானா சேனைன்னு அர்த்தம், சேனைகளின் தலைவன். முருகன் வாஸ் த காட் ஆஃப் வார். ஓகேவா? போர் தலைவர் அவர், சேனாபதி அவர். அதனாலதான் பால சுப்பிரமணியா. பாலா மீன் சேனைகளுடைய தலைவன் சுப்பிரமணிய. அப்போ சான்ஸ்கிரிட் இதெல்லாம் வந்து நீங்க அதிகமா நோட் பண்ணலாம். அப்ப ஜலதுர்கானா என்ன, கங்கா நதியை சுத்தி தான் தான் ஊரை சுத்தி கங்கா நதியை அப்படியே என்ன பண்ணி விட்டான்னா வர வச்சுட்டான். அதுல நிறைய குரோக்கோடைல் எல்லாம் இருக்கும். சரி, ஸ்விம்மிங் பண்ணிட்டே நீங்க கேபிட்டல்ல போய் பிடிச்சலான்னு பார்த்தா இந்த குரோக்கோடைல் உங்களுக்கு கடிச்சு சாப்பிட்றோம். ஓகேவா? என்ன ஏன் சார் கடிச்சு சாப்பிட போகுதுன்னு கேட்காதீங்க. சப்போஸ் நீ ஒரு எதிரியா நினைச்சுக்கோங்களேன், நீங்க மகதத்துக்குள்ளார போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஜலதுர்காவை தாண்டி தான் போகணும். அப்ப இது மாதிரி மகதத்தை அவன் இன்னமும் ஸ்ட்ராங் பண்றான். அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இவன் தான் இந்தியாவுல இந்த வார் த்ரோயிங், அதாவது ஸ்டோன் த்ரோயிங் மிஷின் அப்படின்றத கண்டுபிடிக்கிறான். நீங்க நிறைய மூவி எல்லாம் பார்த்திருப்பீங்க, பாகுபலி மூவி எல்லாம், ஸ்டோன் த்ரோயிங் மிஷின். இதை நான் இங்கிலீஷ்ல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இதோடைய டெக்னிக்கல் டேர்ம் கெட்டாபுல்ட் அப்படின்னு பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கெட்டாபுல்ட் ஒரு பெரிய ஒரு, நீங்க கூட பார்த்திருப்பீங்க, ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்கும், ஹைட்டா அப்படி ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஓகேவா? இதுல வந்து ஒரு ஸ்லிங் இருக்கும். ம் இப்படி வச்சிருப்பான், இதுல கல்ல வச்சிருவான், இதை ரிலீஸ் பண்ணானா அப்படி தூக்கி அடிப்பாங்க, பார்த்திருப்பீங்க நீங்க. சோ இந்த மாதிரி கெட்டாபுல்ட் அப்படின்ற மிஷினை இந்தியாவுல இன்ட்ரடியூஸ் பண்ணது இவன் தான். இந்திய போர்களில் இந்த மாதிரியான ஆயுதங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? அஜாத சத்ரு தான். பாருங்க, இப்ப போர்ல எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்கான். 4வது என்னன்னா சேரியாட், அதாவது சேரியாட் வித் மேஸ். சேரியாட் வித் மேஸ்னா என்ன அர்த்தம்னா, சொல்ல போனா சேரியாட், சேரியாட்னா தேர். நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஒரு தேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தேர் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த சேரியாட் வித் மேஸ் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு குதிரையை வச்சு ஏதோ ஒரு ட்ரேட், இப்போ ஒரு தேர் இழுக்கிறாங்க. சேரியாட் வித் மேஸ்னா, இங்க குதிரை தேர் ஓட்டி இருப்பான், பின்னாடி வந்து பார்க்கும் பொழுது நிறைய ஆளுங்க இருப்பாங்க, கையில ஈட்டி கத்தி எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. நீங்க பழைய மூவி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும்.
ஒரு தேர் போகும், தேர்ல ஒரு 4 பேர் இருப்போம், 4 பேரும் 4 சைடுல அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். சோ இந்த மாதிரி தான் வார் ஸ்ட்ராட்டஜில ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போனண்டா இருந்தான் அஜாத சத்ரு. அதனால மகதாவை, அஜாத சத்ருவை யாராலையும் அவனை தோக்கடிக்காத மாதிரி இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம பேசுறது 600 பிசில, 2600 வருஷத்துக்கு முன்னாடி அஜாத சத்ருன்ற ராஜா இந்தியாவுல இந்த மாதிரிலாம் இருந்திருக்கான். அதனாலதான் அவனை யாராலையும் தோக்கடிக்கவே முடியலையா. ஆனா அப்பேற்பட்ட அஜாத சத்ரு பின்னாடி புத்திசத்துக்கு கன்வெர்ட் ஆகுறான். சொல்ல போனா he embraced Buddhism. Buddha, he was the embraced. He embraced Buddhism. He was the contemporary of Buddha. He was the contemporary of Buddha. அப்படி புத்திசம் எம்ப்ரேஸ் ஆன பிறகு இந்தியாவுல ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சிலை பேட்டர்னைஸ் பண்றவனும் அவர் தான். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் பேட்டர்னைஸ்டு பை அஜாத சத்ரு. அது நடந்தது 483 பிசில. பாருங்க, 483 பிசில ராஜ்கிர்ல. ஓகே, புத்தா, அதுவும் ஆஃப்டர் த டெத் ஆஃப் புத்தா. லுக், he was the contemporary of Buddha. The first Buddhist council was held after the death of Buddha. After the death of Buddha. அப்போ இந்த மாதிரி பௌத்தத்துக்கு என்ன பண்றான்னா இவன் தான் சப்போர்ட் பண்ணான். அண்ட் இவனுடைய பீரியட்ல தான் பிராமணிக்கல் ரிலீஜன், இந்த பாருங்க, இந்த சமயத்துல இந்து மதம்னு சொல்லவே மாட்டாங்க. ஓகே, ஆரியர்களுடைய மதத்தை பிராமணிக்கல் ரிலீஜன் சொல்லுவாங்க. அந்த பிராமணிக்கல் ரிலீஜனுக்கு கொடுக்கக்கூடிய ராயல் பேட்டர்னேஜ் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஓகே, he stopped the royal patronage. He stopped the royal patronage to Brahmanical. பாருங்க, புத்திசம் ஜீனிசம்லாம் இந்தியாவில் வர்றதுக்கு முன்னாடி ஆரியர்களுடைய மதமான பிராமணிக்கல் ரிலீஜன் தான் இங்க ரொம்ப டாமினண்டா இருந்தது. அவங்க வைக்கிறதா சட்டம். இந்த பிராமணிக்கல் ரிலீஜன் அப்படின்றது ஓகே, பிராமண, சத்திரிய, வைஷ்ய, சூத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய வர்ணாசிரம தர்மா மூலமாக கட்டமைக்கப்பட்டது. பிராமணிக்கல் ரிலீஜனுடைய சோசியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா 4 சமூகத்தை பிரிக்கிறாங்க: பிராமணா, சத்திரிய, வைஷ்ய, சூத்ரா. பிராமணாவுடைய தொழில் இதுதான் வர்ணாசிரமான்னு பேரு. பிராமணாவுடைய தொழில் என்னன்னா ரிச்சுவல்ஸ் அண்ட் டீச்சிங்ஸ். ஓகே, சத்ரியாவுடைய தொழில் இவன் வேரியர் கிளாஸ். வைஷ்யாவுடைய தொழில் இவன் பிசினஸ் கிளாஸ், ட்ரேட் அண்ட் காமர்ஸ், பிசினஸ். சூத்ராவுடைய தொழில் இவன் அக்ரிகல்ச்சரிஸ்ட். லோக், இந்த 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 வர்ணா, இதுக்கு பேரு வர்ணாசிரமான்னு பேரு. இந்த வர்ணாசிரம தர்மம் அப்படின்றது ஆரியர்கள் காலகட்டத்திலே, ஏர்லி வேதிக் பீரியட்லயே வந்துருச்சு. இதெல்லாம் ஒரிஜினலாவே ஆரம்பிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா டிவிஷன் ஆஃப் லேபர். ஒரு சமூகத்துல டிவிஷன் ஆஃப் லேபர்ன்றது ரொம்ப முக்கியம். சோசியாலஜிக்கல் ஸ்டடீஸ்ல எமைல் டர்கிமுடைய கான்செப்டே தான். ஒரு சொசைட்டி இருக்குன்னா சொசைட்டில டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கணும். இந்த தொழிலை இவன் தான் செய்யணும்னு இருக்கணும். அப்படி அவன் தொழிலை செய்யும் பொழுது அந்த தொழில் அவனுக்கு பிடிச்சதா இருக்கணும். அந்த தொழில் செய்யறதுக்கான குணம் அவனுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த தொழில் அவன் செய்யக்கூடாது. அப்போ ஆதி காலகட்டத்துல இது ஒருத்தவங்களுடைய குணத்தின் பேர்ல, ஒருத்தனுடைய குணத்தின் பேர்ல இது ஆரம்பிக்கப்பட்டது, கட்டமைக்கப்பட்டது. இது ஆரியர்கள் காலகட்டத்திலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா பின்னாடி இதுல டிஸ்கிரிமினேஷன் வர ஆரம்பிக்குது. பிறப்பின் பால் உயர்வு தாழ்வு கருதுவது அப்படின்றதெல்லாம் வர ஆரம்பிக்குது. பாயிண்ட் புரியுதா? புத்தாலாம் அந்த டிஸ்கிரிமினேஷன் தான் எதிர்க்கிறார். லுக், திஸ் இஸ் டிவிஷன் ஆஃப் லேபர் ஒரிஜினலி, பட் இந்த டிவிஷன் ஆஃப் லேபர் பின்னாடி டிஸ்கிரிமினேட்டரியா மாறுது. ஓகே, பிறப்பின் பால், அதாவது பை பர்த், பை கல்ச்சர், பை ஆக்குபேஷன். இந்தியாவுல உயர்வு தாழ்வு கருதுற பழக்கம் பின்னாடி வந்தது, நாட் இந்த இயர்லி வேதிக் பீரியட். இதெல்லாம் பின்னாடி வருது. அப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ இதுல பிராமின்ஸ் தான் நீங்க பாத்தீங்கன்னா கட்டமைப்புல நம்பர் 1 இருக்கான். பிராமின் சொல்றான், நான் எஜுகேஷன். இதோடைய சூட்சமே என்னன்னா, பிராமின்ஸ் கிட்ட எஜுகேஷனுடைய கண்ட்ரோல் வருது. சத்ரியாஸ் கிட்ட வேரியர் கிளாஸ், அவன் பார்க்கும் பொழுது ஆட்சி அதிகாரம், பவர் அவன் கண்ட்ரோல்ல வருது. வைஷ்யாஸ் பிசினஸ், வாழ்க்கையில மணி ரொம்ப முக்கியம், பணம் அவன் கண்ட்ரோலுக்கு போயிடுது. சர்வீஸ் பண்ணக்கூடிய சூத்ராஸ இவங்கெல்லாம் அடிமையாவே வச்சுக்கிறாங்க. சூத்ராஸ் சொல்லிட்டாங்க, யூ ஹவ் டு டூ சர்வ் ஆல் தி அபவ் கம்யூனிட்டி. ஓகே, மத்தவனுக்கு சேவை செய்யறதா இவனுடைய தொழில்ட்டாங்க. சொல்ல போனா அவன் தொழில் தான் ரொம்ப முக்கியம்.
பிகாஸ் அக்ரிகல்ச்சரிஸ்ட் இல்லாம நமக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும்? காமன் பீப்புள் இல்லாம நாம எப்படி சொல்ல போனா தேவர் ஆல் த ப்ராலிட்டரைட் செக்ஷன் ஆஃப் தி இந்தியன் சொசைட்டி. பட் அவங்கள கால் மார்க்ஸ் படி பேசணும்னா இவங்க எல்லாமே ப்ரிவிலேஜ், இவன் அன்பிரிவிலேஜ். இவங்க எல்லாமே ப்ராப்பர்ட்டியோ அசட்டோ ஓன் பண்றான், இவன் அசட்டோ ப்ராப்பர்ட்டியோ ஓன் பண்ணல. ஓகே, அப்போ இப்படிதான் சமூகத்துல பிராமின்ஸ் அதுல என்ன சொல்றான் அப்படின்னா, ஐ ஓன் எஜுகேஷன், நான் கடவுள் கூட டைரக்டா பேசுறேன். எப்படி சார் பேச முடியும்னா, அவங்க சொன்னாங்க வி ஆர் த மீடியேட்டர்ஸ். ஏன்னா பிராமணிக்கல் ரிலீஜனோட ஐடியாலஜி என்ன அப்படின்னா, ரிச்சுவல்ஸ் பண்ணு கடவுளை ரீச் பண்ணுவேன், அஸ்வமேத யாகம் பண்ணு, ராஜசுய யாகம் பண்ணு, இந்த மாதிரி யாகம் பண்றது மூலயமா இறைவனை அடைந்து விடலாம். இதான் அவங்க பிலாசபி. அப்போ ஒரு காலம் 600 பிசி வரைக்கும் இந்த பிராமணிக்கல் ரிலீஜன் தான் டாமினன்ட். இப்போ அந்த பிராமணிக்கல் ரிலீஜனுக்கு பேட்ரானிசேஷன் பண்ண மாட்டாரு அஜாதசத்ரு. ஏன் சார் பண்ண மாட்டாரு? இதுதான் சொல்றாங்க அஜாதசத்ருடைய பிலாசபி என்னன்னா, அதாவது 600 பிசில நம்ம தனியா படிப்போம். ஓகே, 600 பிசில இந்தியாவுல ஆன்டி பிராமின் மைண்ட் செட் அப்படின்றது வருதுன்றாங்க. அப்போ அஜாதசத்ருவை பத்தி படிக்கும் பொழுது இப்போ நமக்கு தெரியுது அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவா இருந்திருக்கிறாரு. பாயிண்ட் புரியுதா? அஜாதசத்ருக்கு அப்புறமா நான் சொன்னேன் பிம்பிசாரா, அஜாதசத்ரு அண்ட் அஜாதசத்ருக்கு அப்புறமா உதயன்றவன் வரான். அவன் என்ன பண்றான்னா தன்னுடைய தலைநகரை ராஜ்கிர்ல இருந்து பாட்டாலிபுத்ராக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறான். எங்க ஷிஃப்ட் பண்ணிட்டான்? உதயன் தன்னுடைய தலைநகரை ராஜ்கிர் டு பாட்டாலிபுத்ரா அப்படின்ற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டான். இவங்க 3 பேருமே ஹரியங்கா டைனஸ்டியை சார்ந்தவங்க. இந்த உதயனுக்கு அப்புறம் மக்கள், ஓகேவா, மக்கள் சிசுனாகா வம்சத்தை ஸ்தோத்து, which means மக்கள் means the people, they gave power to another ruler. That ruler started another dynasty called சிசுனாகா dynasty. இது பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி. அப்போ பாருங்க, சிசுனாகா டைனஸ்டி, சிசுநாக். இந்த டைனஸ்டி ஆரம்பிக்கிறவன் பேரு நாக் தசக். இது ஆரம்பிக்கிறவன் பேரு நாக் தசக். இந்த டைனஸ்டி காலசோகா இவர் தான் செகண்ட் ரூலர். ஃபர்ஸ்ட் நாக் தசக், சிசுநாகா டைனஸ்டியோட ஃபர்ஸ்ட் ரூலர் நாக் தசக். செகண்ட் காலசோகா தான் he patronized the second Buddhist council. ஓகே, காலசோகா காலகட்டத்துல தான் ஓகே வஜ்ஜி அப்படின்ற ராஜ்யத்தை இவர் அட்டாக் பண்ணி ஜெயிச்சிடுறாரு. வஜ்ஜி வாஸ் கேப்சர்ட். வஜ்ஜி ராஜ்யம் எப்பொழுது கேப்சர் பண்ணப்பட்டதுன்னா காலசோகா பீரியட்ல. அண்ட் அவங்களுடைய தலைநகரான வைஷாலியை இவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வைஷாலியில நடத்துறாரு காலசோகா. ஸோ இவரும் ஒரு புத்திஸ்ட். இந்த ராஜ்யம் கொஞ்ச நாள் இருக்கு. அதுக்கப்புறம் வர 3வது ராஜ்யம் தான் என்னன்னா, இதுதான் நந்த வம்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்தியன் ஹிஸ்டரியில வர ஹிஸ்டரிஸ் ஃபர்ஸ்ட் நான் சத்ரியா டைனஸ்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் சத்ரியா டைனஸ்டினா என்ன? சத்திரிய வம்சம் தான் ஆளணும்னு ஒரு காலகட்டத்துல இருந்துச்சு. ஆனா இந்த நந்த வம்சம் அப்படின்றது தேவர் ஆல் ட்ரைபல் பீப்புள்ஸ். இட் வாஸ் அ ட்ரைபல் டைனஸ்டி. அப்போ ட்ரைபல் பீப்புள்ஸ். இந்த நந்த வம்சத்தை மகாபத்மா அப்படின்றவர் ஆரம்பிச்சார். இவர் தான் இந்தியாவில் எம்பையர் பில்டிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறார். எம்பையர் பில்டிங் ப்ராசஸ். எம்பையர் பில்டிங் ப்ராசஸ்னா என்ன சார்? நான் மெட்ராஸுடைய ரூலர். நான் இப்போ கீர்த்தனா தஞ்சாவூர்ல இருக்கிறாங்க. தஞ்சாவூருடைய தஞ்சாவூர் ராஜ்யம் கீர்த்தனாவுக்கும் இருக்கு. நான் கீர்த்தனாவை போய் அட்டாக் பண்ணிடுறேன். கீர்த்தனாவை என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, என் ராஜ்யத்து கூட தஞ்சாவூரை என் ராஜ்யத்து கூட சேர்த்துக்கிறேன். கீர்த்தனாவை அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அஷ்ரஃபை போய் அட்டாக் பண்றேன். அஷ்ரஃப் மதுரையில ரூல் பண்றாரு. அஷ்ரஃபையும் என்ன பண்றேன், கீர்த்தனாவுடைய ஹெல்ப்போட நான் அடுத்தது அஷ்ரஃபை அடிக்கிறேன். அஷ்ரஃபை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் காஞ்சிபுரத்துக்கு வரேன். காஞ்சிபுரத்துல வினோத் ரூல் பண்ணிட்டு இருக்கிறார். ஓகே, அதுக்கப்புறமா பெங்கால் போறேன். ஷெராஃபின் பெங்கால்ல இருக்கிறார். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு ராஜ்யத்தை கைப்பற்றி என்னை எதிர்த்தவங்களை எல்லாரையும் நான் அடிப்பணிய வச்சு அவங்க மூலயமா நான் வரியையும் வாங்கி
நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்னுடைய ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷனுக்குன்னு சொல்லி அவங்கள ஹெல்ப் பண்ணியும் வச்சு நான் என்ன பண்றேன்னா ஒரு பெரிய பேரரசை உருவாக்குறேன். அதனாலதான் இந்தியாவுல மகா பத்மா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எம்பையர் பில்டிங் ப்ராசஸ், ஒரு மிகப்பெரிய பேரரசுக்கு வித்திட்டவர் என்று படிக்கிறோம். இந்த மகா பத்மா தான் அந்த காலகட்டத்திலே, அதாவது 400 பிசி, ஸோ 600 இருந்து அப்படியே நம்ம ரிவர்ஸ்ல படிச்சிட்டு இருக்கோம், ரிவர்ஸ் குரோனாலஜி போறோம். இவர் தான் அந்த காலகட்டத்திலேயே கலிங்க பேரரசை முதல்ல அட்டாக் பண்றாரு. அசோகா தான் கலிங்க பேரரசை அட்டாக் பண்ணாருன்னு அர்த்தம் கிடையாது. கலிங்கம் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒடிஷா, சவுத் ஒடிஷாவை தான் கலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒடி 2 ஒடிஷா இருக்கு, ஒன்னு நார்த் ஒடிஷா, இன்னொன்னு சவுத் ஒடிஷா. இந்த சவுத் ஒடிஷாவை தான் கலிங்கம்னு சொல்லுவாங்க. இந்த கலிங்காவை அட்டாக் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஜெயின் இமேஜ், கலிங்கமே பொதுவாவே ஜெயினிசத்துக்கு ஃபேமஸ், அங்க இருக்கக்கூடிய ஜெயின் இமேஜ மகதாவுக்கு எடுத்துட்டு வராரு இந்த மகாபத்மா. இதற்கும் புரியுதா? டவுட் எதனா இருக்கா? எனி டவுட்? ஆஸ்க் மீ. எனி டவுட்ஸ்? கீர்த்தனா, அஷ்ரஃப், எனி No, sir. டவுட்ஸ்? No, sir. No,